ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா டே 2 தாங்க. பத்திரிக்கை வைக்கிறதுக்கு தான் இன்றைக்கும் கிளம்பிட்டேன். யார் யார் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்பா கூட தான் போகிறேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையும் பேகும் எடுத்து டிக்கியில் வச்சுட்டு அப்பா வீட்டுக்கு போயிட்டு அப்பாவை கூட்டிகிட்டு நான் இப்போ ஃபஸ்ட்டு எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காடுவெட்டி தான் இப்போ போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு என்ன ஊர் இருக்கோ அந்த ஊரில் நம்ம ரிலேஷன்லாம் இருந்தாங்கன்னா அங்கே வச்சுட்டு நம்ம போயிடலான்ட்டு. ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா காடுவெட்டி இருந்துச்சு. காடுவெட்டியில் நம்ம கொஞ்சம் பத்திரிக்கை வைக்க வேண்டியிருக்கு. அதனால் காடுவெட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாப்பாக்குடி போகணும். இப்போ நான் வைக்கிற ரிலேஷன் எல்லோரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வழியிலையும் சொந்தங்க, என்னோடய ஹஸ்பண்ட் வழியிலையும் சொந்தம். ஏன்னா ஒரு ஊர் பக்கம் போனோம்னா 2 வழியிலையும் வந்து நமக்கு ரிலேஷன் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து நம்பர் வாங்கி வச்சுட்டு தான் வந்துடுவோம். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ காடுவெட்டிக்கு வந்தாச்சுங்க. காடுவெட்டியில் பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மா வழியில் அவங்க சொந்தம். அதனால் காடுவெட்டியில் வச்சுட்டு இங்கேருந்து நம்ம வந்து பாப்பாக்குடி போகணும். ஆக்சுவலி வந்து போயிட்டு பத்திரிக்கை வைக்கிறதெல்லாம் வந்து என்னால் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியல. ஏன்னா ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு நம்ம வந்து பத்திரிக்கை வைக்க போகும்போது அங்கே போயிட்டு நம்ம கேமரா எடுத்துகிட்டுலாங்க நிற்க முடியாதுங்க. ஸோ காடுவெட்டிக்கு வந்த வேலையை முடிஞ்சிச்சிங்க. இப்போ பத்திரிக்கை வச்சுட்டு ரிட்டர்ன் வந்து வந்த வழியாகவே நான் வந்து இப்போ கிளம்பிட்டேன். இங்கேருந்து நான் இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாக்குடி போகிறேங்க. ஆல்ரெடி தெரியும், சோழதரம் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் பாப்பாக்குடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டை, ஐயநாயக்கன் பேட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக நாங்கள் போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராமத்து வழியில் தாங்க போயிட்டுருக்கோம். மோஸ்ட்லி என்னுடைய ரிலேட்டிவ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா கிராமத்து வழியில் தான் என்னோடய சொந்தக்காரங்க எல்லாமே இருக்காங்க. அதனால் நான் மோஸ்ட்லி வந்து வில்லேஜில் தான் அதிகமாக நான் வந்து வச்சுட்டு இருந்திருப்பேன். இப்போ பாப்பாக்குடிக்கும் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆயாச்சுங்க. இங்கே மோஸ்ட்லி என்ன விவசாயம்னு பார்த்தீங்கன்னா சவுக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சவுக்கு மரம் தாங்க இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. சவுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லாட்டை, இந்த மாதிரி விவசாயம் தான் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாசல் பண்ணிகிட்ருக்காங்க. சவுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து மரம் போல் வளர்த்து அதை ஃபைனலாக தான் அவங்க வந்து அறுவடை பண்ணுவாங்க. சவுக்கு மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் என்ன நமக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா அந்த மரம் தாங்க வந்து அதிகமாக சேலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ பாப்பாக்குடிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிடுச்சிங்க. பாப்பாக்குடியில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய ரிலேட்டிவ் வந்து இங்கே இருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து யாரையும் ஒதுக்கலைங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம மேரேஜுக்கு அப்புறம், என்னோடய மேரேஜுக்கு அப்புறம் இப்போ அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நான் வீடு கட்டி குடி போகிறது தான் அடுத்த ஃபங்க்ஷன் வந்து நான் வீட்டில் வச்சுருக்கேன். அதனால் யாரையுமே ஒதுக்கக்கூடாது, எல்லாருக்கும் நம்ம வந்து பத்திரிக்கை வச்சு இன்வைட் பண்ணிடலான்ட்டு சொந்த பந்தங்கள் எல்லாரையும் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ இன்வைட் பண்ணி கூப்பிட்டுட்ருக்கேன். என்னோடய சப்ஸ்கிரைபர் உங்களையும் பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணிட்டேன். போன வீடியோஸ்லேயே பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் வந்து பத்திரிக்கை வைக்க போகிறதுனால காலையில் 8 மணிக்கு போனால் நைட்டு 9 மணி 10 மணி ஆகிடுது வீட்டுக்கு வர்றதுக்கு. ரொம்ப 2 வீலர்லேயே போகிறதுனால பார்த்திங்கன்னா பாடி பெயின்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா என்னால் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக எடுக்கவும் முடியல, அதை எடிட் பண்ணவும் எனக்கு வந்து முடியலைங்க. ஹெல்த் இஷ்யூ வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு 2 வீலர்லேயே நீங்கள் இப்போ ஒரு சரௌண்டிங் இப்போது ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். ஸோ அதே நிலமை தான் எனக்கும். இப்போ ஐயநாயக்கன் பேட்டை உள்ளாரையும் வந்தாச்சுங்க. இங்கே வந்து ஒரு 5 பத்திரிக்கை கிட்ட வைக்க வேண்டியிருந்துச்சு. அம்மா வழியிலையும் என் ஹஸ்பண்ட் வழியிலையும் 2 பேர் வழியிலையும் பார்த்திங்கன்னா ரிலேஷன் இருந்தாங்க. எல்லாருக்கும் வச்சுட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இங்கே வயலில் பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சுங்க இந்த வீடு பார்க்குறதுக்கு. சுற்றிலையும் பார்த்திங்கன்னா சவுக்கு இருந்துச்சு. சொந்தமாக பார்த்திங்கன்னா டாக்லாம் வளர்க்குறாங்க. வீட்டுக்கு முன்னாடி மாடு, ஆடு, கோழி, ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால் நான் ஒரு ஒவ்வொரு வீடியோவும் எடுத்துக்கிட்டேன். பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பச்சை பசுமையாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி வில்லேஜில் தனியாக ஒரு விவசாயத்தில் வந்து கிராமத்தில் நம்ம தனியாக எப்படி சொல்கிறதுனா வயல்லே வீடு கட்டி ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களே நினச்சி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தனி வீடுங்க. வீட்டுக்கு முன்னாடி துளசி, அதுக்கப்புறம் கற்பூரவல்லி, அதுக்கப்புறம் சைட்லேயே பார்த்திங்கன்னா ஆடுலாம் கட்டி போட்டு அந்த ஆட்டுக்கு வந்து சவுக்கு தழை, அந்த மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி அழகாக இருந்துச்சு. இங்கே மரம்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரமாக இருக்குது. மாமரமாக இருக்கட்டும், சவுக்கு மரம், ஸோ நிறையா பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. சரி, அதனால் ஒரு ஓவர் வியூ நம்மளே அழகாக வந்து வீடியோஸ் எடுத்துடலான்ட்டு சூப்பராக பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, இந்த பாப்பா ஏன் இப்படி வளைச்சி இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. நான் அவங்கள்டே சொல்லியிருந்தேன், எங்கள் பார்க்க அழகாக இருக்குது, நான் எல்லாமே பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க ஒன்றுமே சொல்லலை, சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மாமரம்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ ரொம்ப வருஷமாக இருக்கும் போல். இந்த ஊர் பார்த்திங்கன்னா ஐயநாயக்கன் பேட்டைங்க. ஆல்ரெடி பேட்டைன்னு தான் சொல்லுவாங்க. ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா ஐயநாயக்கன் பேட்டை. என்னோடய அப்பா வழியிலையும் சொந்தம், என்னோடய ஹஸ்பண்ட் வழியிலையும் சொந்தங்க இவங்க. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா பத்திரிக்கை வச்சுட்டு வெளியில் வந்துட்டேன். எல்லாம் சொந்த மோட்டருங்க. ஸோ சொந்தமாக போர் போட்டு மோட்ரு தண்ணியிலே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிக்கிறாங்க. வீட்டு யூஸ்க்கும் பார்த்திங்கன்னா தண்ணி அதிலே எடுத்துப்பாங்க.
எல்லாமே பார்த்திங்கன்னா கரண்ட்டு மட்டும்தாங்க வேணும். நல்லா இருந்துச்சு, லொக்கேஷன்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அப்பா பார்த்திங்கன்னா இன்னும் அங்கே பேசிகிட்டே இருக்கிறாங்க. சரி நம்ம அப்பா பேசுகிற கேப்பில் ஒரு ஓவர் வியூ நம்ம வந்து அழகாக ஷூட் பண்ணிகிட்டே இருக்கலான்ட்டு நானும் பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு தம்பி 2 மாடுலாம் ஓட்டிகிட்டு வந்து தண்ணி மாட்டுக்கு பார்த்திங்கன்னா காட்டிகிட்டு இருந்தார். ஆல்ரெடி எல்லோரும் வீட்லேயும் வந்து விவசாயத்தில் பண்ணுறது தான். மாடு வளர்க்குறது, நாய் வளர்க்குறது, அழகாக வந்து விவசாயத்திலே நம்ம வீடு கட்டிட்டு அங்கே வசிக்கும்போது ஒரு இயற்கையான வாழ்க்கை அங்கே கிடைக்கிற மாதிரி தான். அங்கே பாருங்கள், வீட்டிலேருந்து வர வழி பார்த்திங்கன்னா ஒத்த அடி பாதைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த பாதை வழியாக போகும்போது உளுந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாழை கன்றுலாம் வச்சுருக்காங்க, மல்லாட்டை போட்டிருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸில் பாருங்கள் அடுக்கு மல்லின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த அடுக்கு மல்லி பூச்செடி வச்சுருக்குறாங்க, குண்டு மல்லி செடி இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்து வீட்டில் ஒரு கன்று வைப்போம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்குறாங்க. நாங்கள் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த டாக்லாம் வந்து ஒடியாந்துட்டு இருந்துச்சு, எங்களை தூரத்தில் சும்மா விளையாண்டுட்டு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு இங்கே பார்க்குறதுக்கு. ஐயநாயக்கம்பேட்டையில் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோங்க. இங்கேருந்து இப்போ நாங்கள் அடுத்த ஊருக்கு போயிட்டுருக்கோங்க. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பக்கிரி மானியம் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. இதெல்லாம் இந்த ஆண்டிமடம் சைடு தாங்க. ஆண்டிமடம், பாளையங்கோட்டை, ஸ்ரீமுஷ்ணம், இது எல்லாம் இந்த சரௌண்டிங்கில். இங்கேருந்து நான் சொன்ன ஊர் எல்லாம் பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்ரு, 8 கிலோமீட்ரு, 5 கிலோமீட்ரு இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் தான் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப பார்த்திங்கன்னா உல்ட்ராவாக தான் இருந்துச்சு கிராமம்லாம். தேடி நாங்கள் வந்து அட்ரஸ் கண்டுபிடிச்சி பத்திரிக்கை வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. பக்கிரி மானியம் ஊருக்கும் வந்தாச்சுங்க. இங்கே என்னுடைய சிஸ்டர் இருக்காங்க, என்னுடைய பெரியப்பா பொண்ணு இருக்காங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா பத்திரிக்கை வைக்க வேண்டியது இருந்துச்சு. வீட்டில் யாருமே இல்லை. நெக்ஸ்ட்டு நாங்களும் வீட்டில் வந்து செக் பண்ணிலாம் பார்த்துட்டு யாருமே இல்லை. 2 பூனை பார்த்திங்கன்னா வெயிலில் வந்து குளிர் காஞ்சிட்டு இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. இந்த பூனை பாருங்கள், ஜன்னலில் ஒரு பூனை, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் ஒரு பூனை வந்து படுத்துருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. சரி, இங்கேயே நாங்கள் பத்திரிக்கை வச்சுட்டு அங்கேருந்து அடுத்த அக்கா வீட்டுக்கு போனோங்க. அடுத்த அக்கா வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தண்டக்காரக்குப்பம். இந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா தண்டக்காரக்குப்பம். இங்கேயும் பார்த்திங்கன்னா வந்தாச்சுங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா அக்காவுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு இங்கேருந்து நெக்ஸ்ட்டு என்ன ஊருக்கு போகிறோன்னு பார்த்திங்கன்னா வெலந்தன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆண்டி மடத்துலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தாங்க பக்கம். நம்ம வந்து சேத்தியாத்தோப்புலேருந்து போயிட்டுருக்கிறதுனால கிராமத்து வழி உள்ளார போயிட்டுருக்கோம். அதனால் சுற்றி தாங்க போகணும். வெலந்தைக்கு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். வெலந்த ஊரில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் என்னோடய வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். கொலுசா முறுக்கு சுடுறதுக்குன்னு அத்தை மாமா இருந்திருந்தாங்க. அந்த முறுக்கு சுட்டிருப்பாங்க. நீங்கள் வேணால் தீபாவளி டைமில், அதுக்கு முன்னாடி தீபாவளிக்கு முன்னாடி நீங்கள் போய்ட்டு வீடியோ செக் பண்ணி பாருங்கள். கொலுசா முறுக்கு வந்து சுட்டு கொடுத்துருப்பாங்க. எங்கள் அத்தை மாமான்னு நான் வந்து அவங்க தான் பேசியிருப்பாங்க, வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொரியல்லாம் செஞ்சுருப்பாங்க, வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம், வேணால் செக் பண்ணி பாருங்கள். அந்த அத்தை மாமா வீட்டுக்கு தாங்க இப்போ நான் பத்திரிக்கை வைக்க போயிட்டுருக்கேன். அவங்க ஊர் பார்த்திங்கன்னா ஆண்டிமடத்துலேருந்து பக்கம் வெலந்தை. வெலந்தைக்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன். சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா கரும்பு, அதுக்கப்புறம் மல்லாட்டை, சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நெல்லும் இருக்குது, சவுக்கும் இருக்குதுங்க. சவுக்கு பார்த்திங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் சில பேர்லாம் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உளுந்து வரைச்சிட்ருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மல்லாட்டை போட்டுட்ருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கெல்லாம் விவசாயம் பார்த்திங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்குங்க. இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா சொந்த நீர் மோட்ரு தாங்க. எதுவும் பார்த்திங்கன்னா இந்த வாய்க்கால்லேருந்து தண்ணி எடுக்கிற வெள்ளம் கிடையாது, எல்லாமே சொந்தமாக யூஸ் பண்ணுற நீர் மோட்ரு தான். நாங்களும் பார்த்திங்கன்னா தேடிட்டு போயிட்டே இருக்கோம், எங்கே இருக்குங்க கிராமம், வருமோன்னு நாங்களும் பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டே இருந்தோம். எப்படியே கண்டுபிடிச்சிட்டேங்க. எப்படியே வந்து ஊரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு என்ட்ரன்ஸ் இப்போ ஊர் உள்ளே தான் போயிட்டுருக்கோம். போர்டு இருக்கும் பாருங்கள், வெலந்தைன்னு போட்டிருக்கோம். இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட உள்ளே போகணும். ஏன்னா ஆண்டிமடத்துலேருந்து பக்கம், பட் நாங்கள் சுற்றி போகிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் லாங்காக தெரியுது. பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், ஒரு சைடு கரும்பு, ரோடுலாம் அழகாக போட்டு. மோஸ்ட்லி நான் போயிட்டுருக்கிற ஊர் எல்லாமே பார்த்திங்கன்னா கிராமத்து வழியில் தாங்க அதிகமாக இருக்கும். ஏன்னா என்னோடய ரிலேட்டிவ் எல்லோரும் பார்த்திங்கன்னா கிராமத்தில் தான் இருக்காங்க. அதனால் கிராமத்து வழியில் போயிட்டு தான் நம்ம இன்விடேஷன் கொடுத்து அவங்கள அழைக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா வெலந்தைக்கும் வந்தாச்சுங்க. அத்தையும் மாமாவும் பார்த்திங்கன்னா அப்பாவோட ரிலேட்டிவ் தாங்க. அவங்க வந்து வீட்டில் இல்லை, களை வெட்ட போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. களை வெட்டுறதுன்னா மல்லாட்டைக்கு, இதை பாருங்கள் சைடில் மல்லாட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மல்லாட்டைக்கு களை வெட்டுறதுக்கு போயிட்டாங்க. நாங்கள் வீட்லேயே பத்திரிக்கை வச்சுட்டு அங்கேருந்து ஆண்டிமடம் வந்துட்டோங்க. இது வந்து ஆண்டிமடம் என்ட்ரன்ஸு. வெலந்தையிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்டிமடம் வந்தாச்சு. இங்கேருந்து ஜெயங்கொண்டம் பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர், ஸ்ரீமுஷ்ணம் பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் தான். இப்போ ஆண்டிமடம் வந்தாச்சு. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாயங்காலம் 4 மணிங்க. காலையில் 10 மணி போல் வண்டி எடுத்தேன். 4 மணிக்கு வந்து மதியம் சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல, பரோட்டா தான் கிடச்சிது. சரி பசிக்கு தானே சாப்பிட்றோன்ட்டு டேஸ்ட்டே இல்லைங்க, என்ன பண்ணுறதுன்னு சாப்பிட்டுட்டு இப்போ ஆண்டிமடம் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே தாங்க சாப்பிட்டோம். இங்கேருந்து இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா
காங்குழி தாங்க போகிறோம். காங்குழியில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பெருமா பொண்ணு சின்ன அக்கா ஜெயா அக்கா இருக்காங்க. ஆல்ரெடி நான் பெருமா ஊருக்கு போய் அந்த வீடியோஸ் கொடுத்துருந்தேன். தம்பி சபரிமலைக்கு போகிறான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். வேணால் செக் பண்ணி பாருங்கள். மாமா அக்கா அதில் இருப்பாங்க. அங்கே ஏன் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காங்குழியில் தான் அக்கா வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. தனிலா குட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸில். எங்கள் தனிலா குட்டி வீட்டுக்கு தாங்க போகிறோம். ஆக்சுவலி அக்கா பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிறாங்க. மாமா மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. சரி மாமா கையில் வீட்டில் போய்ட்டு வச்சு கொடுத்துடலான்ட்டு இப்போ அப்பாவும் நானும் பார்த்தீங்கன்னா காங்குழி போயிட்டு பத்திரிக்கைலாம் ஃபஸ்ட்டு ரிட்டன் ஆண்டி மடத்துலேருந்து வெளியில் ஆகிட்டோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னால் எல்லாமே ஓவர் வியூ ஷூட் பண்ண முடியல. ஏன்னா ட்ராவல்னு போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பத்திரிக்கை வைக்கிறது ஒர்க்கும் பார்க்கணும். காங்குழியிலே பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வழியிலையும் ஒரு ரிலேஷன் இருந்தாங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வச்சு கொடுத்துட்டேன். இப்போ இங்கேருந்து நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அக்ராகரம்னு சொல்லிட்டு ஒரு ஊருங்க. இந்த ஊரை தேடுறதுக்கு தாங்க படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டேன். இந்த ஊர் பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ளார இருக்குது. இதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அவுட்ருலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளார போகணும். அக்ராகாரம்னு சொல்லிட்டு ஆண்டி மாடத்துலேருந்து ராஜேந்திரப்பட்டினம் வந்து அது உள்ளார போகணும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருந்துச்சு. அங்கேயும் என்னோடய ஹஸ்பண்டோடைய ரிலேஷன் தான் இருந்தாங்க. அவங்களுக்கும் அங்கே பத்திரிக்கை வச்சுட்டு அடித்தவங்க வண்டி ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலங்குறிச்சிக்கு இப்போ போயிட்டுருக்கோம். இங்கேருந்து நம்ம வந்து வேடப்பார் கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேடப்பார் கோயிலேருந்து அப்படியே அங்கே பைபாஸ் இருக்கும். அந்த பைபாஸில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பொன்னேரி போகிற பைபாஸுங்க. அந்த பைபாஸில் நம்ம போயிட்டு நம்ம சிதம்பரம் போகிற ரோட்டில் ஜாயின் பண்ணி நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதாங்க. வேடப்பார் கோயில் ரோடு தாங்க இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி கருவேப்பிலங்குறிச்சி டு விருத்தாச்சலம் ரோடு. காலையில் பார்த்திங்கன்னா சேத்தியாத்தோப்புலேருந்து பாப்பாக்குடி, காடுவெட்டி, பாப்பாக்குடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயநாயக்கன்பேட்டை, அங்கேருந்து பக்கிரிமானியம், அங்கேருந்து ஆண்டிமடம் சுற்றி இப்போ நம்ம விருத்தாச்சலம் வந்து இங்கேருந்து இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். காலையில் ஒரு 10 மணி போல் வண்டி எடுத்ததுங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி போல் ஆகிடுச்சு. சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். பத்திரிக்கைலாம் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டிங் எல்லாமே முடிச்சாச்சு. ஆண்டிமடம் ஸ்ரீமுஷ்ணம் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ் வைக்க வேண்டியது எல்லாமே வச்சாச்சு. ஆல்ரெடி போன வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. சேத்தியோத்தப்பு வடலூர்லேருந்து பார்த்திங்கன்னா பண்ருட்டிலேருந்து சின்னோடவாடி, பட்டி, விருத்தாச்சலம் அந்த ரவுண்டிங் கோட்டேரி, முத்தாண்டி குப்பம், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீராட்டி குப்பம் அந்த சரௌண்டிங் எல்லாம் முடிச்சாச்சு. இது போல் பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம், நெக்ஸ்ட் அரியலூர் மாவட்டம், நம்மளுடைய ரிலேஷன் இருக்கிற டிஸ்ட்ரிக் எல்லாம் பார்த்திங்கன்னா தேடி வந்து இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு 20-30 பத்திரிக்கை தாங்க வைக்க முடியுது. இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் ஒருத்தவங்களும் தேடி நம்ம வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ வேடப்பார் கோயிலேருந்து நம்ம வந்து விருத்தாச்சலம் போகிறோம். விருத்தாச்சலம் உள்ளார போகல பைபாஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொன்னேரி பைபாஸ்லேயே போயிட்டு நம்ம சிதம்பரம் போகிற ரோட்டில் கட் பண்ணி நம்ம வீட்டுக்கு போயிடுவாங்க. இன்றைக்கி ஃபுல் டே பார்த்திங்கன்னா அப்பா கூட பத்திரிக்கை வச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடு குடி போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா பத்திரிக்கை வைக்கிற வேலை, பாத்திரம் எடுக்கிற வேலை, துணிமணி எடுக்கிற வேலை, மோஸ்ட்லி அதிக ட்ராவலில் இருக்கிறது என்னால் எடுக்க முடியல. ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் ஒர்க் அதிகமாக தாங்க இருக்குது. என்னால் வீடியோஸ் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு ஒரு டைம் கொடுக்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் வீடியோஸ் கொஞ்சம் இப்படி தான் வர இருக்கும். ஏன்னா எல்லாமே நானே எடுத்து போட்டு செஞ்சிட்ருக்கேன். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வேலைக்கு போனாங்கன்னா ஒரு நாளைக்கு தான் என் கூட வந்து பத்திரிக்கைக்கு வந்துட்டுருக்காங்க. அடுத்தடுத்த நாள் பார்த்திங்கன்னா அப்பா தம்பி தான் கூட்டிகிட்டு பத்திரிக்கை வைக்க போயிட்டுருக்கேன். இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட் நம்ம இருக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.